நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு வந்தாலுமே ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு ஏன் சார்பாக நான் ஏதோ ஒன்று கிவ் கொடுக்குறேங்க. 11 வருஷத்துலேருந்து இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். எங்கள் ஷாப்பை நான் தான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். வாங்குங்க, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன், சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. என்ன இந்த மந்த் எண்டிங்கா இல்லைனா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கான்ட்டு உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். ஃபைனலாக நம்மளுடைய டெலிவரி சீரிஸ் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். பிஸ்னஸ் சீரிஸ் என்னென்னா, இப்போது எல்லாமே விநாயகர் சீசன்லாம் வந்தாச்சு. சரி, நாங்களும் அந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்லேருந்து நான் எண்டிங் வெளியும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறோங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஆல்ரெடி விநாயகர் பார்த்துட்டு வந்த விலாகெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க. இப்போ நம்ம போய் நம்மளுடைய கடை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் கைஸ். ஓகேங்களா, வாங்க. ஒன்று எக்கச்சக்கமான விஷயம் மோட்டோ விலாக்னு சொன்னால் வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு கைஸ். இது வந்து பிஸ்னஸ் சீரீஸ்ன்னு வச்சுக்காதீங்க, நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகிறோன்ட்டு வச்சுக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துலேருந்து இந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். 5 வருஷம் வந்து எங்கள் ஊரில் பண்ணிகிட்ருந்தோம், தமிழ்நாட்டில். நான் பிறந்த ஊரில் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து நாங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த ஊரில் நாங்கள் கரெக்டான டைமுக்கு போக முடியாது, கரெக்டான டைமுக்கு எல்லாமே பண்ண முடியாதுன்ட்டு ரொம்ப பெரிய கஷ்டம் ஆகிடுச்சு. ட்ராவலிங் ரொம்ப பிரச்சனை. அப்போ நம்மக்கிட்ட பெருசாக எந்த வண்டி இல்லை. அதனால தான் சரி நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே கிட்டே இருக்குதுல்ல, அதனால தான் இங்கேயே மொத்தமே இங்கேயே பண்ணிகிட்ருக்கோம். 5 இயர்ஸ்லேருந்து இங்கேயே பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் இயர் வந்து நாங்கள் வீட்டிலே பண்ணிகிட்ருந்தோம். வீட்டிலே விநாயகர் வச்சுன்னு எல்லா இடமே நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். செகண்ட் இயர் ஷாப் எடுத்தோம். செகண்ட் இயர் ஒரு வீடு எடுத்தோம். அதுக்கப்புறமா தேர்ட் இயர் ஒரு ஷாப் எடுத்தோம். 4th இயர் ஒரு ஷாப்பு, அங்கே ஒரு கடை எடுத்தோம், அங்கே ஒரு வீடு எடுத்தோம். கிட்டத்தட்ட இது ஒரு 5th இயர் நினைக்கிறேன், 5th or 6th ஏதோ கொஞ்சம் ப்ராப்பராக தெரியாது. இப்போ கிட்டத்தட்ட நம்மளது எத்தனை ஷாப் இருக்குன்னா 2 ஷாப் இருக்குது கைஸ். ஒன்று வந்து இங்கே பைபாஸில், இன்னொன்று வந்து மேபி அங்கே காந்தி சிலையாண்டு ஒன்று இருக்கும். நீங்கள் யாருன்னா வந்து நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணனா வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸு, ரீசனபிளான ப்ரைஸு. உங்களுக்கு எவ்வளோ இது பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுக்குறேன் கைஸ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு வந்தாலுமே ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நம்ம ஷாப்புக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இங்கே தான் கைஸ் வரும். இங்கேருந்து விகாஸ் டிகிரி காலேஜ், அங்கே இப்படி போனால் பைபாஸ், அதுதான் நம்மளுடைய ஷாப். பீமா ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் நம்மளுடைய ஷாப் வரப்போகுது. இதுதான் கைஸ் நம்மளுடைய ஷாப். ஓ அப்பா, ரொம்ப பெரிய ஷாப் கைஸ். கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய நீட்டு. நாங்கள் இங்கே பயங்கரமாக கஷ்டப்பட்டுருந்தோம். என்னடா ஒரு ஷாப்பையும் எதுவுமே கிடைக்கலையே, என்னடா பண்ணுறதுன்ட்டு நிறைய ஷாப் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷாப் தான் நான் எடுக்கலான்னு நினச்சேன். அந்த ஷாப் ஒன்றும் குரூப் ப்ரொவேஷமே ஆகலை, அதுக்குனால அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஷாப் தேடி பார்த்துருந்தேன். அது கொஞ்சம் ரொம்ப பெரிய பட்ஜெட் இருக்கிறதுனால நாங்கள் என்னவே பண்ணல. லாஸ்ட்டுக்கு இதுக்கப்புறமா உள்ளே ஒரு ஷாப் இருந்துச்சு, அந்த பக்கம் இது பின்னாடி பக்கம் ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே ஒரு ஷாப்பில் நம்ம கேட்டு பார்த்துருந்தோம். அது ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால ரொம்ப சிக்கல் ஆகிடுச்சு. ஃபைனலாக திஸ் இஸ் ஆர் ஷாப். இருங்க, ஷாப்புக்குள்ளே என்னென்ன இருக்குது, எத்தனை அடி, அதெல்லாம் அவங்க சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2வது ஷாப் வந்து உங்களுக்கு அங்கே ஒன்று இருக்குது. அது பார்ட் 2னா வரும், இல்லைனா இந்த வீடியோவில் கண்டினியூ ஆகுனா செய்யும். ஓகேங்களா, மேக்ஸிமம் இங்கேயும் நம்ம கொஞ்சம் விநாயகர் வச்சுக்கலாம். மேலே ஏதோ கொஞ்சம் ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வீடுங்க இருக்குது. அதெல்லாம் இங்கே தான் கைஸ். கிட்டத்தட்ட அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வெளியும் நம்ம கடை தான். வாவ், சிசி கேமரா வேறு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் ஆச்சே. ஓகே இருங்க, நம்ம கடையை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளே காட்டுறேன். கைஸ், இதுதான் நம்மளுடைய ஷாப். ஃபைனலாக நம்ம இந்த ஷாப் தான் எடுத்துருக்கோம் கைஸ். இதோட காஸ்ட் வந்துச்சு எவ்வளோ அது ஆனால் சொல்ல வேணாம், ரொம்ப பெரிய பட்ஜெட் தான். கிட்டத்தட்ட 60க்கு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20-25 சம்திங் இருக்கும் கைஸ். இங்கே மொத்தமே ஃபுல்லாகவே விநாயகர் தான் கைஸ்.
நாங்கள் ஒன்றுங்க அப்கமிங் வ்ளாக்ஸில் நான் சொல்கிறேன் இன்னும் என்னென்ன விநாயகர் வருது நாங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கோன்ட்டு உங்களுக்கு அப்கமிங் வ்ளாக்ஸில் சொல்கிறேன். எங்கேருந்தாலும் லோடு எடுத்துன்னு வந்திருக்கோன்ட்டு. இங்கே மொத்தமே கடை தான் கைஸ். கடை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கடைக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்ட்டு எங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். மூச்சு வாங்குது, பயங்கரமாக மூச்சு வாங்குது. இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் பண்ணோம். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மாதத்துக்கு இந்த கடை எடுத்துருக்கோன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு தான் இந்த கடை எடுத்துருக்கோம் கைஸ். 3 மந்த்ஸுக்கு 1 மந்த் வேஸ்ட்டு தான். ஏன்னா விநாயகர் பண்டிகைக்கு முன்னாடியே நான் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே இந்த கடை எடுத்தாகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் சரக்கு எடுத்து வந்து வச்சு இன்னும் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்குள்ள விநாயகர் பண்டிகை வந்துடும். அதனால தான் ஒரு 3 மந்த்ஸ்க்கே இதுக்கு நம்ம கடை எடுத்துருக்கோம் கைஸ். இந்த கடையில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சின்ன கடை எடுத்தால் நார்மல் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். எவ்வளோ சேஃப்டியாக பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ். பாத்ரூம் கூட இருக்குது. ஓகே, இன்னும் எக்கச்சக்கமான விநாயகர் கிட்டத்தட்ட 1/2 அடியிலேருந்து நாங்கள் எவ்வளோ எத்தனை அடி வெளியே வைக்கிறோன்னா ஒரு 12 ஃபீட்ஸ் 10 to 12 ஃபீட்ஸ்க்குள்ளே இங்கே விநாயகர் அவைலபிளாக இருக்கும் கைஸ். வந்து பர்ச்சேஸ் பண்ணி போங்க. ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ். உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக முடியுமோ நான் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். அது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டு வந்து இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் கைஸ். என்னால் முடிஞ்சிருந்து. ஏன்னா முக்கால்வாசி இதே எங்கள் ஷாப்பே நான் தான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். அதனால தான் இதெல்லாம் நம்மளுடைய பிளான் தான் கைஸ். இந்த ஷாப் நான் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா இங்கே பயங்கரமான மார்க்கெட் பிடிக்கணும். இங்கே நிறைய பேர் வந்து போகிற இடம் கைஸ். கிட்டத்தட்ட இது பைபாஸ் தான். இதெல்லாம் பைபாஸ். அங்கே விகாஸ் டிகிரி காலேஜ், இங்கே பீமா ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே நம்மளுடைய கடை. ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலாக லொக்கேஷன் வேணும்னா உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஏன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டு அப்புறமா இன்னொரு பிரான்ச் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஓகேங்களா? அது நீங்கள் மெசேஜ் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்னா பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் மெசேஜ்னா பண்ணலாம், என்ன வேணால் பண்ணுங்க. என்னை ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு 24/7 நான் அவைலபிளாக இருப்பேன். கிட்டத்தட்ட எப்போலேருந்துனா நம்மளோட ஷாப் கடை ஓப்பனிங் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன் கைஸ். ஏன்னா இந்த மந்த் எண்டிங்கா இல்லைனா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கான்ட்டு சுத்தமாக தெரில. எங்களுக்கே ஐடியா இல்லை. ஏன்னா சரக்கு அங்கே ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு அப்புறமா லோடு ஏற்றணும். அதுக்கப்புறமா வரணும். அந்த விளாக்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் விளாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட எத்தனை அடி விநாயகர்லாம் இங்கே இறக்கணும் கைஸ். பிடிக்கணும், மார்க்கெட்டாக பிடிக்கணும். எனக்கு அதுதான் மெயின். வா சாமி, வேறு லெவல் பிளேஸ். வேறு லெவல் பிளேஸும் கைஸ். கீழெல்லாம் பரவாயில்ல, பெரிய பெரிய டைல்ஸ் கிரானைட் சைடு தான் போட்டிருக்காங்க. கிரானைட் மாதிரி தான் நிறைய டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கிரானைட் கல் தான் போட்டிருக்காங்க கைஸ். இங்கே தான் இங்கே எல்லாமே நம்ம கொஞ்சம் விநாயகர்லாம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன விநாயகர் தேவை இங்கே பெருசு வச்சுக்கின்னு பெரிய பெரிய விநாயகர்லாம் உள்ளே போகாத விநாயகர்லாம் இங்கே வச்சுன்னு இங்கே நல்லா பத்திரப்படுத்தலாம் கைஸ். நான் மேக்ஸிமம் என்னை வந்து இந்த ஷாப்பில் தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஷாப்பில் நான் எப்போயோ ஒரு நாள் அங்கே இருப்பேன். மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் எப்போ விநாயகர் பண்ண முடியுதோ அப்போ வெளியும் நான் இந்த ஷாப்பில் தான் இருப்பேன் கைஸ். உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், வாங்குங்க. பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன். சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. என்னால் முடிஞ்சிருந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாருக்குமே பெஸ்ட் ப்ரைஸை நான் கொடுக்குறேன் கைஸ். ஓகேங்களா கைஸ்? நம்மளோட ஷாப் இதுதான். இந்த பில்டிங் கீழே தான் நம்மளுடைய ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமான நான் என்னென்ன யோசிச்சுருந்தேன்னா, சரி ஒரு பேனர் எடுத்துன்னு வந்து வச்சிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுருந்தேன். கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்னால் இன்னும் கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருக்குது. அந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சதுனால நான் இந்த வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜனங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து வாங்குவாங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் கைஸ். அவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் அதுக்குன்ட்டு ஃப்ரீயாலாம் இல்லை. ஓரளவுக்கு எனக்கு எவ்வளோ தோணுதோ, எங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த சீரீஸில் மேக்ஸிமம் ஒரு கிவ் அவே பண்ணலான்னு இருக்கிறேன். அது பொருளாக இருக்கலாம், இல்லைனா எல்லாம் விநாயகராக இருக்கலாம், இல்லைனா எதனா கேஷ் ப்ரைஸாக கொடுக்கலான்ட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன் போடுறது தான் நான் கிவ் அவே எதுன்ட்டு நான் செலக்ட் பண்ண முடியும். என்னுடைய மைண்டில் 3 செட்டு இருக்குது. 3 இருக்குது. அது எதுனா ஒன்று நான் கண்டிப்பாக கிவ் அவே பண்ணுறேன் கைஸ். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்கு ஏன் சார்பாக நான் ஏதோ ஒன்று கிவ் அவே கொடுக்குறேன் கைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிவ் அவே இதுதான். இதுக்கப்புறமா நம்ம ஒன்று அங்கே செகண்ட் ஷாப்புக்கு போகலாம். அந்த செகண்ட் ஷாப் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான்,
கிட்டத்தட்ட ரொம்ப தூரம்லாம் இல்லை. அது மேபி பார்ட் 2னா வரல, இல்லை இந்த வீடியோவில் நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் ஷாப், நம்ம ஷாப்.